சோழங்கநல்லூரில் பாமக நிர்வாகிகளுடன் 3 நாட்களாக ஆலோசித்த அன்புமணி, பாமக நிர்வாகிகளை நீக்கி புதிய நிர்வாகிகளை ராமதாஸ் நியமித்து வருகிறார். இதுகுறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார். சார், தொலைபேசி வாயிலாக இணைந்தமைக்கு நன்றி. பாமக நிர்வாகிகளை நீக்கி புதிய நிர்வாகிகளை ராமதாஸ் நியமித்து வருகிறார். குறிப்பாக அன்புமணிக்கு ஆதரவு அதிகமாக உள்ள மண்டலங்களை குறிவைத்து அங்குள்ள நிர்வாகிகள் மாற்றப்பட்டு வருகின்றனர். உங்களுடைய பார்வை என்ன? இது அவங்களுக்குள்ள இருக்கிற தொடர்ந்து நடக்கிற மோதல்ல ஒரு பகுதியாக தான் நான் பாக்குறேன். அதாவது யாருடைய ஆதிக்கம் கட்சியில் இருக்கணும் அப்படின்றத நிர்ணயிக்கிற ஒரு போராட்டமா தான் நான் பாக்குறேன். ஸோ அந்த அடிப்படையில அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி முகுந்தன் நியமிக்காது இருந்தது, அல்லது அவர் சொல்ற சில விஷயங்களை கேட்காம இருந்தது, கூட்டணி போன்ற விஷயங்கள்ல அன்புமணி அவருடைய விருப்பத்தை திணித்தது போன்ற விஷயங்கள்னால தான் அந்த பிரச்சனைகள் வந்தது. ஸோ இந்த பிரச்சனைகள்ல அது தனிப்பட்ட முறையில் ஒரு குற்றச்சாட்டுகளா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மேல பல விஷயங்கள் வைத்தார்கள். அது அன்புமணி சொன்னாரு, நான் தலைவராக இருக்கிறதுனால நான் தான் நீக்கிறதோ சேர்க்கிறதோ முடியும், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நீக்கினா கூட அது செல்லாது, அவர்கள் நீக்கினா கூட அவர்கள் பதவியில் தொடர்வார்கள்னாங்க. நடுவில் ராமதாஸ் அவர்கள்ட்ட ஒன்று கேட்டாங்க, நீங்க அன்புமணியை சந்திப்பீங்களான்ட்டு. அதிசயம் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும்னு சொன்னாரு. ஸோ அந்த அதிசயம் இன்னைக்கு நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் ப்ராபப்ளி குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால கட்சிக்காரர்கள் அதை தீர்க்கிறதுக்கான முயற்சியில் இறங்கினா கூட அவர்களால் வெற்றி பெற முடியல. இது அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் நினைச்சாதான் தீர்க்க முடியும். ஸோ 2 பேரும் சந்திச்சதுல ஒரு முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த சமயத்தில் முடிச்சுட்டு அவர் வெளில போன பிறகு குருமூர்த்தி அவர்களும் சைதே துரசாமி அவர்களும் இப்போது டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. ஸோ அந்த தகவல் எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. பட் இதுல பாஜகவுடைய தலையீடு இருக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. அதாவது பாமக என்ற கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க உள்ள வந்திருக்காங்களா? ஏன்னா கூட்டணியில நாளைக்கு பாமக வீழ்த்து அது பிளவுபட்டு இருந்தா வலிமை எழுந்திருக்கும் அப்படின்றதுனால வந்திருக்காங்களான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பாஜக இதுல தலையிட்டு இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதன் மூலமாக இந்த சந்திப்பு நடந்திருக்கிறதா என்பதையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.